வணக்கம். தமிழ்த்திணை நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி, இன்னைக்கு ஒரு சினிமா பத்தி பேசிட்டேன், அரசியல் பேசிட்டேன், விவசாயம் பேசிட்டேன். ஒரு இலக்கியம் பேசலாம்னு மகிழ்ச்சியோட இறங்குறேன். உலக இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எனக்கு ரஷ்ய இலக்கியம் ரொம்ப பிடிக்கும். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். ரஷ்ய இலக்கியம்னா கொண்டாடி தீர்த்துருவேன். நான் ரொம்ப விரும்பி படித்த ரஷ்ய இலக்கியங்க நூல்கள்னா ரஷ்ய இலக்கியம் தான் பெரும்பான்மையா இருக்கும். போருக்கு, அதாவது புரட்சிக்கு முந்தைய நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டால்ஸ்டாயில இருந்து, தாஸ்தியவ்ஸ்கில இருந்து, நிக்கோலாய் கோகல்ல இருந்து, இவான் துர்கனேவ், புஷ்கின், அலெக்சாண்டர் குப்ரின், இப்படி நிறைய பேர் போருக்கு முந்தைய எழுத்தாளர்கள். உலக இலக்கியங்களில் கொண்டாடப்படுகிற எழுத்தாளர்கள்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவருடைய தாஸ்தியவ்ஸ்கியோட அசடன், ஐடியட், இந்த மாதிரி புத்தகங்கள் தான் ரொம்ப குற்றமும் தண்டனையும், போரும் அமைதியும், அல்லது புத்துயிர்ப்பு, டால்ஸ்டாயோட புத்துயிர்ப்பு, நிக்கோலாய் கோகலோட மேல்கோட்டு, இப்படி தான் சொல்லுவாங்க. அதே போல் போருக்கு பிந்தைய இதுன்னும் சளைத்தவை அல்ல. கார்கி எடுத்துக்கோங்க, கார்கி ரெண்டுத்துலேயும் இருந்திருக்காரு. போருக்கு முன்னும் இருந்திருக்காரு, போருக்கு அவர் தான் அந்த மிடில் இருந்தவர். அதே போல் ஷோலக்கவ், மிக்கேல் ஷோலக்கவ், அப்புறம் நம்ம செங்கிஸ் ஐத்மாத்தவ், வசிலி சூக்ஷின், போரிஸ் வசிலியவ், இப்படி போருக்கு பிந்தைய எழுத்தாளர்களும் அந்த அந்த புரட்சிக்கு அப்புறம் நடந்த மாற்றங்களை, மனித வாழ்வை சொன்னவங்க. இப்படி நிறைய இருந்தா கூட இதுல யார் பெஸ்ட் ஒரு கேள்வி நண்பர் கேட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருந்தது. எல்லாருமே அந்த தராசுல நிக்கிறாங்க. அதுல ரொம்ப உயரத்துல வந்தவர் ஆண்டன் செக்காவ். ஆண்டன் செக்காவ் சிறுகதைகள் தான் எழுதினார். அவர் நாவல்கள் எழுதல. அவர் சிறுகதைகள் தான் நிறைய எழுதினாரு. 400 கிட்ட எழுதியிருக்காருன்றாங்க. ஆனால் தமிழில் 10-15 சிறுகதைகள் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த கதைகள்லையும் குறிப்பாக எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா, அதுலேயும் சிரமம் தான். 6வது வார்டு பிடிக்கும், வான்கா பிடிக்கும், மாட வீடு பிடிக்கும், நாய்க்கார சீமாட்டி பிடிக்கும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. மறுபடியும் நான் ரொம்ப யோசித்த போது மணமகள் என்கிற ஒரு கதையை ரொம்ப வேற ஒரு கோணத்தில் பார்த்தேன். ஒரு ஒரு மணமகள் தான். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவளுக்கு ஒரே கொண்டாட்டமான மனநிலை, சுற்றி தோழியர்கள், விருந்து நடக்குது, ஒரே அலங்காரங்கள், வீட்டில் ஒரே கொண்டாட்டமான மனநிலை, இப்படியே இருக்கு. அவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறான். அந்த கல்யாணம் மணமகனை விட அந்த கொண்டாட்டங்கள்ல அவன் மூழ்கி திளைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நண்பனுக்கு, அவன் இளம் வயதுலேருந்து அந்த பெண்ணு கூட பழகினவன், அவன் நினைக்கிறான், நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது கிடையாதே, நீ இதில் போய் மாட்டிக்கிறியேன்னு அவன் நினைக்கிறான். ரொம்ப யோசிச்சு ஒரு கட்டத்தில் சொல்கிறான் அவகிட்ட, இது நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அமையாதுன்றது மாதிரி அவன் சொல்கிறான். நீ நகரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வா, நிறைய வெளி உலக மனிதர்களை பாரு, வெளி உலகத்தை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இரவு திடீர்னு அவன் என்ன தோணுச்சோ கிளம்பிடுவான். வெட்டி படுக்கையோட நகரத்துக்கு வந்துடுவான். மாஸ்கோ மாஸ்கோக்கு பார்த்தா அவள் எல்லாமே மாறிடும். அவள் சிந்தனை எல்லாமே மாறிடும். அவளுக்கு இந்த கல்யாணம்ன்ற ஒரு சின்ன ஒரு கூடாரத்தில் நடந்த எல்லா பரவசங்களும் ஒரு நொடியில மறைஞ்சு போயிடும். வேற ஒரு உலகம் இருக்கு. அதை பார்ப்பான். திரும்பி வருவா, கல்யாணத்தெல்லாம் நிறுத்திடுவா, எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்ட பிறகு இவ்வளவு வாழ்க்கைக்கும் இவ்வளவு மாற்றத்துக்கும் காரணமா இருந்த அந்த இவானிச் இப்போ என்னன்னே தெரியாது. அவன் அவன் காச நோயில இருப்பான். அவன் ஒரு தந்தி வரும், அவளுக்கு அடையாளப்படுத்தியவன் அவன் அப்போ உயிரோடு இருக்க மாட்டான். இதுதான் அந்த கதை. அந்த பெண் ஒரு பெண்ணுக்கு வேற ஒரு உலகத்தை காட்டிட்டு மறைஞ்சு போயிடுவான். அவன் காற்று போல. அந்த மணமகள் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான். இந்த கதை எனக்கு என்னமோ ஒரு விதத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.